நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. இந்தியாவில் தலைதூக்கியுள்ள டிஜிட்டல் அரெஸ்ட் கலாச்சாரம் தற்பொழுது அமெரிக்கா வரை நீண்டுள்ளது. இந்தியாவில் இருந்து கொண்டு அமெரிக்கர்களை டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் மிரட்டி பணம் பறித்து வந்த கும்பல் பெங்களூருவில் சிக்கியது எப்படி என்பதை செய்தியாளர் பாரதிராஜா விளக்குகிறார். ஓவர் டு யூ பாரதி. கண்டிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக நாம் பார்த்துருப்போம், இந்தியாவில் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது வந்து பெரிய அளவில் நடந்து வந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஒரு வருஷத்தில் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றதுனால பல பேர் பல கோடி ரூபாய் இழந்திருக்காங்க. குறிப்பாக இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றதுல டெக்கிகள், அதாவது மென்பொருள் வல்லுநர்கள் கூட சிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா பேசப்பட்டது. சரி, இந்தியாவில் கைவரிசைகளை காட்டி வந்த இந்த கும்பல் தற்போது குறி வச்சிருக்கிற இடம் எது தெரியுமா? தொழில்நுட்ப நகரம் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கக்கூடிய அமெரிக்கா. அது மட்டும் இல்லை, கனடா நாட்டையும் குறி வச்சு தான் இவர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களை வந்து FBI அதிகாரிகள், அதாவது உள்ளூர், இப்போ நம்ம உள்ள எப்படி CBIயோ அந்த மாதிரி அங்கே FBI, CIA என 2 ஏஜென்சிகள், பெரிய ஏஜென்சிகள் இருக்குது. இந்த 2 ஏஜென்சிகளின் அதிகாரிகளாக தங்களை காட்டிக்கொண்டு மோசடியை தொடங்குவாங்க. அங்கே பிரதானமாக எடுக்கப்படுது. இந்தியாவில் பல விஷயங்கள் இருக்குது, போதைப் பொருள் இருக்குது, ஆயுதம் இருக்குது, இப்படின்னு பல விஷயத்தை கையாண்டாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம்தான் பிரதானமாக கையாளப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதுதான் போதைப் பொருள் கடத்தல். அங்கு போதைப் பொருள் நீங்கள் கடத்தி வந்திருப்பதாக முதல்ல தொலைபேசி மூலமாக குற்றச்சாட்டை விடுப்பதாக, அதன் மூலம் அவர்களிடம் பணம் பறிப்பதாகலாம் சொல்லப்பட்டு வந்தது. சரி, இதனுடைய மையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மையமே பெங்களூர்லேருந்து தாங்க தொடங்குது. பெங்களூர்லேருந்து இன்டர்நெட் மூலமா தங்கள் இலக்குகளை தேர்வு செய்கிறாங்க. யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கணும் அப்படின்றத அங்கிருந்து அவர்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு அழைப்பு எடுத்து தங்களுடைய மிரட்டல் வேலையை தொடங்குறாங்க. இது பெங்களூர் நகரமே ஆரம்ப புள்ளி அப்படின்னாலும் இதில் வேலை செய்கிறவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் தமிழகத்தை, குறிப்பாக பெங்களூரோ, தமிழகமோ, ஆந்திராவோ, கேரளாவோ, கர்நாடகாவோ கிடையாது. வேலை செய்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இதில் பிரதான ஊழியர்களாக இருக்கிறாங்க. சரி, இதை எல்லாம் எப்படி செய்கிறாங்க என்றால், அமெரிக்காவில் பேசணும், உள்ளூர் மொழியில் பேசணும் அப்படின்னா அந்த பாஷை, அந்த ஸ்லாங் இருக்கணும், ஆங்கிலம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆங்கிலேயர்களை, குறிப்பாக அமெரிக்கர்கள் பேசக்கூடிய அந்த ஸ்லாங்கில் அந்த ஆங்கில மொழி இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அதன்படி மோசடியை அரங்கேற்ற பயிற்சி கொடுக்கப்படுகிறது இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு. அதாவது இந்த பயிற்சியெல்லாம் எவ்வளோ நாள் அப்படின்றதெல்லாம் எக்ஸாக்டாக இன்னும் தெரிய வரல, விசாரணை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பெங்களூரில் தற்போது அந்த பிடிபட்டிருக்கிற அந்த கும்பல் பயன்படுத்தி வந்த அலுவலகம் 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக சொல்கிறாங்க. அங்கே ஒரு BPO கம்பெனி தான் நடக்குது அப்படின்றதுனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத வகையில் ஊழியர்களையும் கையாளுறாங்க. எப்படி கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்குவதற்கான இடத்தையும் அந்த அலுவலகமே அவங்களுக்கு வழங்குறது. அது வந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இங்கேருந்து அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு போகும்போதும் சரி, வீட்டிலேருந்து வரும்போதும் சரி, வெளி நபர்களிடம் பேசக்கூடாது என்று நிபந்தனையே விதித்து அந்த ஊழியர்களை பணிக்கு அமர்த்தி இருக்கிறது. இதில் வந்து பல விஷயங்கள் பேசலாம். அதாவது இந்த 16 பேர் கொண்ட கும்பல் அப்படின்லாம் சொல்லலாம். இதுக்கெல்லாம் தலைவன் யார் அப்படின்னா, இது வரைக்கும் அங்கே பணிபுரிஞ்சவங்க யாருக்குமே தங்களுடைய மேலே யார் அப்படின்றது தெரியாது. அங்கே ஒரு சூப்பர்வைசர் இருக்கார், அவருக்கும் தனக்கு மேலதிகாரி யார், இந்த கும்பலோட தலைவன் யார் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அவர்களை தேடும் பணியில் தற்போது போலீஸார் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கைதாக இருக்காங்க இல்லையா, இந்த அலுவலகத்தில் வேலை பார்த்த 16 பேர், மொத்தம் 26 பேர் வேலை பார்த்ததா போலீஸ் சொல்கிறாங்க. ஆனால் அதில் வேலைக்கு சேர்ந்து ஒரு சில பேர் 1-2 நாள் தான் ஆகுது, அவர்களுக்கு இந்த குற்றம் குறித்து எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர்கள் விசாரணை வளையத்தில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் கைது செய்யப்படல. ஆனால் 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து பல மாதங்களாக இங்கு வேலை செய்து வந்தார்கள். அவர்கள் தாங்கள் செய்வது தவறுதான் என்றே தெரிந்து செய்கிறார்கள். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சம்பளம் அப்படின்றது வந்து 15,000 22,000 வரைக்கும் சம்பளமாக கொடுக்கப்படுது. இதை தாண்டி அவர்கள் பணியாற்றி எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள், அதாவது இந்த மோசடியில் ஈடுபட்டு மிரட்டல் மூலமாக எவ்வளவு பணம் பெறப்படுகிறதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. இந்த ஒட்டுமொத்த அரெஸ்டையும் பெங்களூரு சைபர் கிரைம் போலீஸார் செஞ்சுருக்காங்க. சைபர் கிரைம் கமிஷனர், அதாவது பெங்களூர் நகர கமிஷனர் சைபர் கிரைமுக்கும் அவர் தான் ஹெட். என்ன சொல்கிறார், இந்த கும்பல் எப்படி பிடிபடுச்சுன்னு சொல்கிறாரத பார்ப்போம். அவர்கள் சைபிட் என்ற பெயரில் போலி கால் சென்டரை நடத்தி கொண்டு அதன் மூலம் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் வெளிநாட்டில் உள்ளவர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்தனர்.
இதுபோல சில நாடுகளில் தொடர்ந்து அவர்கள் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளது. அவர்களிடமிருந்து செல்போன்கள், கணினிகள் ஆகியவற்றை கைப்பற்றியதுடன் 16 பேரை கைது செய்துள்ளோம். அவர்களை காவல்துறை விசாரணையில் எடுத்து இதன் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்த உள்ளோம். இவர்களின் பெரும்பாலான குறி அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளாகத்தான் இருந்தது. கைது செய்யப்பட்ட 16 பேரும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு தாங்கள் செய்வது தவறு என்று நன்றாகவே தெரியும். யாரை இலக்காக்க வேண்டும் என்பது குறித்த விவரங்கள் அவர்களிடம் இருந்தது. கமிஷனர் சொன்னதை கேட்டிங்களா? அவர்கள் செய்கிறது தவறுன்றதே அவங்களுக்கு தெரியும். இவர்கள் எல்லாம் இங்கிருந்து அமெரிக்கா மற்றும் கனடா நாட்டு பிரதிநிதிகள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களை, குடிமக்களை குறிவைச்சு தான் இந்த மோசடியை செயல்படுத்துகிறாங்க. யாரை குறிவைக்கணும் அதற்கான பட்டியல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு வழங்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்ளணும், அதாவது இந்தியாவில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முதல்ல வயதானவர்களை குறிவைத்து தொடங்கியது. அதாவது முதல்ல என்னென்னா ஆபாச படம் விவகாரம், அதற்கு பின்னர் சுங்க அதிகாரிகள் போல அழைப்பு விடுத்தது, அதுக்கப்புறம் இடி அதிகாரிகள் போல அழைப்பு விடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் பிரதானமாக பேசப்படுவது இந்த போதைப்பொருள் விவகாரம் தான், போதைப்பொருள் கடத்தல். ஸோ அதுக்கேற்ற நபர்கள் யார்? இளைஞர்கள் சமுதாயத்தை குறிவைக்கிறாங்க, அவர்களிடம் பணம் படிக்கிறாங்க, அவர்களை பெற்றோர்களை குறிவைக்கிறாங்க இப்படின்லாம் சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் எப்படி செயல்படுத்துகிறாங்க? இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு போலீஸ் போல ஒரு அதிகாரி வீடியோ காலில் ஒருவர் பேசுவார். இதே போன்ற ஒரு அமைப்பை தான் அமெரிக்காவிலையும் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த ஸ்டுடியோ கூட இந்தியாவின் வேறு மாநிலத்தில் இருக்கலாம் அப்படின்னு தற்போது அவர்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதற்கான அனைத்து ஸ்கிரிப்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த தொலைபேசி மூலமா அழைப்பு விடுக்கும்போது ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் செஞ்சு கொடுத்துட்றாங்க, எப்படிலாம் பேசணும் அப்படின்றது. இதே போல் ஒரு ஸ்கிரிப்டட் வெர்ஷன் வேறு மாநிலத்திலேருந்து கூட இயக்கலாம் அப்படின்றதுக்கான முக்கியமான விஷயமா தான் போலீஸாருக்கு இந்த சந்தேகம் எழுந்திருக்கு. அது தொடர்பாகவும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இவர்களுடைய நெட்வொர்க் வளையம் எங்கெல்லாம் விரிஞ்சிருக்கு, 15 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, 4 லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இவற்றை எல்லாம் தாண்டி அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் பணிபுரிந்த அலுவலகத்தில் 5 நாட்டின் கடிகாரங்கள், அதாவது 5 நாட்டின் நேரங்கள், ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு வேறு சொல்லுவாங்க இல்லையா, GMT, IST அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற 5 நாடுகளின் நேரங்கள் அடங்கிய கடிகாரங்கள் வைக்கப்பட்டிருந்தது. எனவே வெறும் அமெரிக்கா, கனடா மட்டும் தானா, இல்லை இதை தாண்டி வேறு நாடுகளையும் இவர்கள் தொடர்பு கொண்டார்களா அப்படின்ற விஷயத்தையும் போலீசார் விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது அமெரிக்காவில் பரவி இருக்கு. சரி, ஆனால் இது வரைக்கும் புகார் பதிவாயிருக்கா அப்படின்ற விவரங்களையும் பெங்களூரு போலீசார் தற்போது அமெரிக்க போலீசாரை நாடி சேகரிக்க இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இவ்வளவு நாள் ஆட்டி படித்து வந்த அந்த டிஜிட்டல் கைது கலாச்சாரம் அப்படின்றது தற்போது மேலை நாடு, குறிப்பாக அமெரிக்கா, கனடா நாடுகளை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறது. இப்போதே அவர்கள் எச்சரித்து கொண்டு இந்திய அரசை போல, மத்திய அரசை போல எச்சரிக்கை வாசகங்களை ஆரம்பத்திலேயே அறிவிச்சாங்க. அப்படின்னா இந்தியாவில் மோசடிக்கு ஆளானவர்களைப் போல பாதிப்பு அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க முடியும் அப்படின்றது தான் தற்போதைய இந்த அரெஸ்ட் மூலமா நமக்கு தெரிய வர தகவல். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸுரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.